96 இங்கிருந்து ஒரு போராட்டத்துக்காக சென்னை சென்ற தருவாயில் முதலாக அந்த உயர்நீதிமன்றத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் அவர்களை சந்திக்க சென்று அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு அந்த பெண்கள் இணைப்பு ஒரு 500 பேர் கருப்பு சீருடை சுடிதார் ஒரு கருப்பு படை அதுல பார்க்கிறப்போ ஒரு அச்சத்தை கொடுக்கும் யாரும் அந்த பெண்கள் இணைப்புகள் சொன்னாலே அதற்கான வீரியம் குறித்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக அழுத்தமானது வீரியமானது. அது 1996 காட்சி இன்னைக்கும் அது நடைபெறலாம். அதனால பெண்கள் இணைப்பு குழுவில நீங்க ஒரு பொறுப்பாளர்கள் என்பதுல நீங்கள் பெருமையோடு இருக்கலாம். அதை நான் முதற்கண் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் அன்பு அக்கா அருட்செல்வி அவர்கள் எனக்கு ஒரு 30 வருடங்களாக எங்களுடைய போராட்டங்கள் நம்மளுடைய சமூகத்திற்கான போராட்டங்கள் அத்தனையிலையும் அவருடைய பங்களிப்பு. அந்த வகையில மகளிர் தினம் இந்த பெண்கள் தினம் சொல்லக்கூடிய கொண்டாடத்தில் கூட அந்த தகுதி முழுமையாக பெண்கள் இணைப்பு பெண்கள் இணைப்பு குழுங்கிறது ஒரு விழாக்கான கொண்டாட்டத்துக்கான போராட்டத்துக்கான அதை முதல்ல நீங்க புரிந்துக்கணும். ஏன்னா அந்த பெண்கள் தினம் மார்ச் 8ங்கிறத எல்லாருமே இன்று கொண்டாட்டத்திற்கான தினமா கிடைக்கிறது. அதான் வருத்தமா இருக்கு. அது வேர்வையும் ரத்தமும் சிந்தி போராடி வெற்றி பெற்ற ஒரு அது சாதாரண போராட்டம், நூற்றாண்டுகளுக்கு மேலான ஒரு போராட்டம். அந்த போராட்டங்கிறது ஒரு வாக்களிக்கக்கூடிய உரிமையை மட்டும் பெற்றுக் கொடுக்கல, ஒரு மாண்போடு வாழ்வதற்கான தகுதி, பெண்கள் மாண்போடு வாழ்வதற்கான தகுதியை பெற்றுக் கொடுத்தது. அதனால அது கொண்டாட்டம் அல்ல, அது நமக்கான போராட்டத்திற்கான ஒரு வெற்றி தினம். நம் போராட்டத்துடைய தன்மையை நாம் மீண்டும் மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு தினம். அந்த வகையில மார்ச் 8 பெண்கள் தினம் நாட்கள் நடக்கலாம். இந்த வருடம் முழுவதுமே கொண்டாடலாம் பெண்கள் தினம். அந்த வகையில் இன்று நடக்கக்கூடிய அந்த பெண்கள் தினம்ங்கிறது அதிலையும் குறிப்பாக அன்பு சகோதரிகள், குறிப்பாக அன்பு பிள்ளைகள் கனிஷ்டா, வீராங்கனை கனிஷ்டா அவர்கள் பேசப்படுகிறது அற்புதமா அருமையா பேசினாங்க. அனுபவ ரீதியா எடுத்துக்காங்க. நம்ம பெண்கள் ரீதியா என்ன மாதிரி பார்க்கணும்? வெறும் பெண்கள் சார்ந்த உரிமைகளை மட்டுமே நம்ம பார்க்கணுமா? அதே நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழலியல் இது எதெல்லாம் நம்ம சம்பந்தப்பட்டிருக்கு அனைத்திலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு போராடும் சரி, சூழலியல் ரீதியான பிரச்சனையாளர்களும் சரி, அத்தனையிலும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விடுமுறை சமூகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அங்கதான் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது தெளிவா இலகுவா சொல்லக்கூடியதுல ஒரு குடிநீர் தட்டுப்பாடு, இன்னைக்கு ஒரு கேஸ் தட்டுப்பாடு, இதுல யார் பாதிக்கப்படுதா? இது அற்புதமான மொழிகள். நீங்க அதை உள்வாங்கணும். ஏன்னா நடக்கக்கூடிய நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும் யார முதல்ல பாதிக்கினா பெண்களை தான் பாதிக்கும். அதனாலதான் அடுத்தடுத்து சொல்லப்பட்டவர்கள் நான் காந்தியவர்கள் தெளிவா சொன்னாங்க. ஏன் பெண்கள் கல்வி அதுல இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு பெண்ணுக்கான கல்வி, ஒரு பெண்ணுக்கான உழைப்பு என்பது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கானது, ஒரு சமூகத்திற்கானது. ஒரு ஆணுடைய உழைப்புல சரிபாதி அவனுடைய செயலுக்கே போயிடும். ஆனால் ஒரு பெண்ணுடைய உழைப்பு 100% குடும்பத்துக்கு பயனுள்ளதாக மாறும். குடும்பத்துக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாறும். அப்போ ஒரு பெண்ணுடைய உழைப்பு, ஒரு பெண்ணுடைய கல்விங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எழுச்சி மட்டுமல்ல, அது பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. அந்த வகையில் தெளிவா சொன்னாங்க. இறுதியாக அண்ணன் மகள் சந்தியா அவர்கள், எனது அண்ணன் மகள் சந்தியா அவர்கள் வழக்கறிஞர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுங்கிறது எனக்கு நான் இங்க வந்ததனுடைய என்ன சொல்றது பயண நாடகம் மாதிரி இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்ததல்ல, அதனுடைய புரிதல் இருந்து அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு வெறும் சட்ட ரீதியாக மட்டும் பேசல, சமூக ரீதியாக மட்டும் பேசல, குடும்பத்தை சார்ந்து பேசக்கூடிய தன்மை இருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு குழந்தை சமூகத்துடைய குடும்பத்தினுடைய உறவு எவ்வாறு இருக்கும்? அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம எதுவும் கற்றுக் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதுல அவங்க தெளிவா கத்துக்கிட்டு இருக்காங்க, தெளிவா பார்க்காங்க. அப்ப அந்த வகையில் நாம் தெளிவாக இருக்கும். எனக்கு உங்க மத்தியில ஒரு சின்ன கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. படம் பார்ப்பீங்களா? நீங்க படம் பார்ப்பீங்களான்னு கேட்டேன். எனக்கு படம் பேர் அதிகமா நான் பார்த்தே கிடையாது. இப்போ ஒரு படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன படம்? தாய்க்கு
தாய் கிழவி ஆகம் பார்த்தீங்க, பார்க்க எவ்வளோ நேரம் 2 3 படம் நல்லா இருந்தா நல்லா இல்லை. படம் என்ன சொல்லி கொடுத்து பார்த்தீங்களா? ஒரு பெண் என்பது எப்படி இருக்கணும். அந்த கடைசி காட்சி ராதிகா அவர்கள் அந்த காட்சியில் நடித்திருப்பாங்க, ரொம்ப தெளிவா நடிச்சிருப்பாங்க. அதுல மருமகன் மகளை வந்து ஒரு மருமகன் கொடுமை நகைக்காக வந்து இது பண்ணி நீ போடான்னு அனுப்பிடுவான், அடிச்சு விடாத முறையா போடா மயிறு நீ என்ன இது. அந்த மகனுக்கு கல்வி மேற்கொண்டு தொழிற்கல்வியை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. அதே நேரத்தில் தொழில சுயமா நிற்பதற்கு என்ன அது வந்து அந்த காலத்து ஆட்களுக்கு நேரடியாக அன்பை சொல்ல தெரியாது. எதற்காக சொல்லுவாங்கன்னா அந்த படத்துல தெளிவா சொல்லுவாங்க, மருமகமான கடைசியில கூப்பிட்டு சொல்லுவாங்க, கேட்டி நான் ஒண்ணு ஏன் இந்த கிட்டத்துல